இப்போது நம்ம ரெடி பண்ணியாச்சு. மோமோஸை வந்து எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் மோமோஸ் தான் செய்ய போகிறேன். செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால மோமோஸ் செய்யலாம். ஆமாம், சிக்கன் மோமோஸ் தான். அந்த வேக வச்சு சூப்பராக இருக்கும். வேக வச்சா வறுத்தா நல்லாவே கிடையாது, பிடிக்க ஸ்டீம் பண்ணி தான். அந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். செஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். கொஞ்சம் சின்னதாக போட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சிருக்கேன். பேஸ்ட் போட்டுக்கலாம். அதாவது ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, க்ரீன் சில்லி சாஸ், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் போட்டாச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள், காரம் அதிகமாக எடுப்போம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் சோயா சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. தேவையான உப்பு. இதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். நம்ம வீட்டில் பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, மோமோஸ் செய்ய சொல்லிட்டு. இப்போ அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கப்புறம் வந்து வெஜ் மோமோஸ் செய்யலான்னு இருக்கேன். இது செட் ஆயிடுச்சுன்னா. இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மசாலா. வச்சு நம்ம இப்போ தட்டிக்க போகிறோம். இருங்க. சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இவ்வளோ பீஸ் போதுங்க. சரி, இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து சிக்கனை வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதை டிசைன் பண்ண போகிறோம். அது எப்படி வருமா என்ன தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரலையே நம்ம. ஓகேவா? வரல. சரி, வரல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், அந்த அச்சில் இந்த கொழுக்கட்டை மாவு வாங்கும் போது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அச்சில் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் பையன் கேட்டேன். நான் வந்து சரி டிசைன் பண்ணலாம் பார்த்தேன், நான் வரல. சரி, நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம எல்லாமே வந்து சிக்கன் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு, ரெடி பண்ணி வைக்கும். இப்போ வந்து இந்த வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சாச்சு. பாத்திரத்தில் எண்ணெய் இது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றா வச்சிடலாம், ஒன்று ஒட்டாமல். ரெடி ஆகிடுச்சு. இது வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், குக் ஆகட்டும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மோமோஸ். வாங்க எப்படி பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துச்சுப்பா. அது கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. நம்மளுடைய மோமோஸ் ரெடி.
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.